மக்களே, பிக் பாஸ் மலையாளம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கேப்டன்சியோட பொறுப்பு ஏற்றிருக்காங்க. பிக் பாஸோட இன்ட்ரோவே பயங்கரமாக இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லான கேப்டனாக வந்து பதவி ஏற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி நந்தனா சொல்லியிருக்காரு. ஏன்னா இது பவர்ஃபுல்லான கேப்டன் தான் சொல்லி ஆகணும். ஒரு பக்கம் பவர் டீம் இல்லை, முழு அதிகாரமும் இப்போ நந்தனா கிட்ட இருக்குது. பட் அந்த அதிகாரத்தை வச்சு எந்த முறையில் செயல்படுறாங்க, கேப்டனாக நல்லா பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். குறிப்பாக ஆரம்பம் நல்லா இருந்தது. எல்லாரும் ஆரம்பிக்கும் போது சூப்பராக ஆரம்பிக்கிறாங்க கேப்டன்சி. ஆனால் முடிவாகும் போது அந்த கேப்டன்சியோட பயன் நல்லா இருக்கா இல்லை மோசமாக இருக்கான்றது வீக்கெண்டில் தான் தெரியும். வெயிட் பண்ணுவோம். ஸோ என்ன ஆச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா 4 டீமாக பிரிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கிளீனிங் டீம், சிஜோ, சாய் கிருஷ்ணா மற்றும் அப்சரா, இந்த 3 பேருக்குமே கொஞ்சம் உடம்பு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதால பாத்ரூம் கிளீனிங் டீம் அப்படின்ற மாதிரி வேலை கம்மியாக இருக்கும்ன்றதுக்காக ஒரு பக்கம் பாத்ரூம் கிளீனிங் டீம் போட்டாங்க. அது சாய் கிருஷ்ணா தான் கேப்டன். இவங்களோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா டனல் ரூம், பெட்ரூம் வந்து டனல். அடுத்து வெஷல் வாஷிங் வந்து ரேஷ்மின் மற்றும் ஜின்டோ, நல்ல காம்பினேஷன்மா அப்படின்ற மாதிரி ரேஷ்மின் மற்றும் ஜின்டோ. டென் பெட்ரூமு ஜின்டோ தான் கேப்டன் அப்படின்றது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கிளீனிங் டீம் அபிஷேக், ஜாஸ்மின் மற்றும் அர்ஜுன் டீமு. ஸோ இதில் அபிஷேக் கேப்டனு, இவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பெட்ரூம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குக்கிங் டீம் ஸ்ரீது, அன்சிபா, நோரா மற்றும் ரிஷி, இவங்க 4 பேர் குக்கிங் டீம். இதில் கேப்டன் யாருன்னா ரிஷி. அவங்களுக்கு வந்து அந்த பவர் ரூம், பழைய பவர் ரூமே வந்து அவங்களுக்கு பெட்ரூமாக கொடுத்துட்டாங்க. இதில் குறிப்பாக வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், யார் என்ன தப்பு பண்ணாலும் தண்டனை கொடுப்பேன். ஸோ கேப்டன் வந்து எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும். ஸோ எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லி சால்வ் பண்ணிடணும். இதில் என்னால் முடியலனாலும் அது வீக்கெண்ட் எபிசோடு மோகன்லால் சார் கிட்ட போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ரூம் அவங்க க்ளீனாக வச்சுக்கணும். குறிப்பாக அவங்களோட பெட்ஷீட் இதெல்லாமே அவங்க மடிச்சுக்கணும். குறிப்பாக இந்த மார்னிங் டாஸ்க்கெல்லாம் லேட்டாக வரக்கூடாது. ஒரு பக்கம் மார்னிங் டாஸ்க் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு டீ குடிச்சோன்னே மார்னிங் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக எழுந்து குளிச்சிருங்க. மார்னிங் டாஸ்க் வரப்பெல்லாம் குளிச்சிங்கன்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, பனிஷ்மெண்ட்லாம் சிவியராக எடுப்பேன் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை நோராக கொடுத்துருக்காங்க. அந்த எச்சரிக்கை ஏன்னா நோரா காலில் லேட்டாக வந்திருக்காங்க போல். ஸோ அதனால் வந்து லேட் ஆகுது அப்படின்றதால ஒரு விஷயம். அது நான் தப்பு பண்ணியிருந்தாலும் எனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, நீங்கள் தப்பு பண்ணாலும் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமான பேச்சுக்கள்லாம் பேசியிருக்காங்க. ஆரம்பம்லாம் சூப்பராக இருக்குது. பட் பார்ப்போம் ஒரு பக்கம் கேப்டன்சியை நல்ல முறையில் எடுத்துகிட்டு போகிறாங்களா. ஏன்னா இது ஒரு கொஞ்சம் ப்ரெஷரான கேப்டன்சி. வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. இது ஒரு பக்கம். அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அபிஷேக் மற்றும் சாய் கிருஷ்ணா, இவங்க 2 பேருக்கிடையே ஒரு நல்ல கான்வர்சேஷன் போகுது. அதில் குறிப்பாக வந்து இப்போ யாருக்கு கல்லை தர்றது, யாருக்கு என்ன பண்ணுறதுன்ற மாதிரி எங்கள் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்ரீரேகாவுக்கு ஒரு டிசர்விங் கேண்டிடேட்டாக இருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் பயனாக இருக்கும்ன்றது தான் என்னோட எண்ணமாக இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சாய் கிருஷ்ணா பேசுகிறாரு. என்ன சாய் கிருஷ்ணா அவங்க டிசர்விங் கேண்டிடேட், அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு டிசர்விங் கேண்டிடேட்டாக இருந்தாங்களா புரியலையே எங்களுக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு டிசர்விங்காக தெரியுதானா பார்க்குற மக்களுக்கு தெரியல அப்படின்றது தான் எக்ஸாக்ட் பாயிண்ட்டு. பட் அந்த கேமில் வந்து ஒரு பக்கம் மல்டி டேலண்டட் பர்சன் தான், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் கேமில் ஒரு இம்பாக்டை கிரியேட் ஆகலை அப்படின்றது தான் எக்ஸாக்ட் பாயிண்ட்டு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சொல்லிடுறாரு, ஸோ இப்போ யாருக்குமே தராத, இந்த கல் வாங்குறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை, யாருக்குமே தராத அப்படின்ற மாதிரி அபிஷேக் வந்து சொல்லிடுறாரு. ஒரு பக்கம் சாய் கிருஷ்ணா நான்லாம் யாருக்கும் தர போகிறது இல்லை, இந்த கல்லை நானே வச்சுட்டு இருந்தால் எனக்கு எதிராக எக்ஸ்ட்ரா பவர்ஸ் கிடைக்குமா, எக்ஸ்ட்ரா இதன் மூலிமா எனக்கு எக்ஸ்ட்ரா யூசர்ஸ் கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் நான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சாய் கிருஷ்ணாவும் தெளிவாக இருக்காரு. ஸோ இப்போ நாமினேஷன் 3 சாய் கிருஷ்ணா யூஸ் பண்ண போகிறார். நந்தனா மற்றும் சாய் கிருஷ்ணா நாமினேஷன் 3ல் இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவரோட திட்டமாக இருக்குது. ஒரு பக்கம் கேப்டன்சி நாமினேஷன் 3 இப்போ இவர்கிட்ட அந்த ஸ்டோன் இருந்தால் நாமினேஷன் 3 இவரு வாங்கிடுவார்ல. பட் பிக் பாஸ் தான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு, 2 பேரையும் சேர்ந்து அமைச்சிருக்காரு. நாமினேஷன் 3 2 பேரும் இருக்கிறவங்க 2 பேரையும் அந்த ப்ரோமோவில் நம்ம பார்த்தோம்ல, அங்கே போயிட்டு ஒரு விவாதம் நடந்து அதில் என்ன ட்விஸ்ட் நடக்குது அப்படின்றதெல்லாமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சிஜோ மற்றும் அர்ஜுன் வந்து வெளியே ஒரு பயங்கரமான டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா ஸோ நம்ம இந்த வார நாமினேஷன் வந்து க்ரூஷியலாக இருக்குது, கரெக்டான நாமினேஷன் பண்ணணும். குறிப்பாக வந்து அன்சிபா வீக்காக இருக்காங்க, ரிஷி வீக்காக இருக்காங்க. இவங்கெல்லாம் நாமினேஷன் குறிப்பாக எடுத்துகிட்டு வந்தே ஆகணும். அன்சிபாவை விட்டு ரிஷியை போடக்கூடாது, ரிஷியை விட்டு அன்சிபாவை போடக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் வந்து பண்ண இதுக்கு வந்து நாமினேஷன் வரணும். இது வரைக்கும் கேமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னே தெரில, ஒரு இம்பேக்டே கிரியேட் பண்ணல அன்சிபா. கேமில் என்ன பண்ணியிருக்காங்க அன்சிபா அப்படின்னு எடுத்து பார்த்தா கூட ஒன்றுமே தெரியல. ஸோ அந்த கேட்டகரியில் அன்சிபாவை அந்த கேம் பிளேலேருந்து எடுத்துகிட்டு வந்து நாமினேஷனில் போடணும். குறிப்பாக ஒரு 5 பேர் 6 பேர் எனக்கு நாமினேஷனில் வரணுன்ற மாதிரி ஒரு டிசைட் பண்ணி வச்சு பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போன வாரம் இருந்த பவர் டீமும் கேப்டன்சியும் அப்படியே அந்த 5 பேர் நாமினேஷன் வரணுன்றதான் எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷனாக இருக்குது. ரேஷ்மின்
ரேஷ்மின் ஏன் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாரம் அவங்க நாமினேஷன் 3லே ஓட்டிட்டாங்க. ஸோ அடிக்கடி நாமினேஷன் போயிட்டு வந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக ரேஷ்மின் போட்டோம்னா பாசிபிலிட்டி இருக்குது ரேஷ்மினுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணுறாங்க. ஒரு 50% ரேஷ்மின் வெளியே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்ற மாதிரி சிஜோ ப்ரிடிக்ட் பண்ணுறாரு. அடுத்து அபிஷேக்கும் நாமினேஷன் வரணும். அபிஷேக் வந்தால் போகமாட்டான், 50 சான்ஸ் தான் போகிறது, வெளியே போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலுமே அபிஷேக் வந்து அந்த அளவுக்கு பெருசாக இம்பாக்ட் பண்ணுற மாதிரி தெரியல. கேம் விளையாடுற மாதிரி எனக்கு தோணலை. எனக்கு பெருசாகவும் தெரில என்ன பண்ணியிருக்கான்னு தெரியல. ஃபிசிக்கல் டாஸ்க் வந்தால் பண்ணுறான், அதில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தெரியுமா, அதுக்கப்புறம் என்ன கண்டென்ட் கொடுக்குறான், முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கான், பெருசாக எதுவும் கண்டென்ட் கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை அப்படின்ற மாதிரி சிஜோ பேசுகிறாரு. உடனே அர்ஜுன் இது ஒரு பக்கம் 10 நிமிஷம் டாஸ்க் பண்ணாலும் எத்தனை நிமிஷம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அதையும் நம்ம யோசிக்கணும்ல அப்படின்ற மாதிரி அர்ஜுனும் ஒரு வேலிடான பாயிண்ட் சொல்கிறாரு. பட் சிஜோவும் அந்த அளவுக்கு வந்து இப்போ நிறைய இடத்துல பேச ஆரம்பிச்சிருக்காரு. சிஜோ வாய்ஸ் அவுட் பண்ணுறாரு. அபிஷேக் நிறைய இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணல, போன வாரம் கேமும் பண்ணல, அது என்னமோ உண்மைதான். போன வாரம் கேமும் பண்ணன்றதால அந்த ஆக்டிவ்னஸும் தெரியல அப்படின்றதால ஒரு பக்கம் சிஜோ அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து அபிஷேக்கை சொல்றாரு. மூணாவது வந்து அன்சிபாவோட சேஞ்ச் ஓவர் கேம்ல ஒன்றும் பெருசாகலை. அவங்க 2 பேரும் ஒரு கூட்டணி கேம் தான் விளையாடிட்டு இருக்காங்க. ரிஷி மற்றும் அன்சனிபா ஒரு கூட்டணி கேமாகவும் பல விஷயங்கள் எதுவுமே பண்ணாமல் தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அன்சிபா நாமினேஷன் வரணும். ரிஷியும் அந்த ஹெச்ஆர் ரோலில் பயங்கரமான பல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் ரிஷியும் நாமினேஷன் வரணும். ஏன்னா இந்த 3 பேர் ஒரு கேங்காக இருக்காங்க, அபிஷேக், ரிஷி மற்றும் அன்சிபா. ஒருத்தரை விட்டு நம்ம ஒருத்தரை போட்டால் கூட அவங்களோட ஓட்டு மற்ற 2 பேருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் 3 பேர் நாமினேஷனில் போட்டால் அதுக்கேற்ற மாதிரி ஓட்டுகள் ஸ்பிளிட் ஆகாமல் அந்தந்த நபருக்கு போச்சுன்னா டேஞ்சர் ஜோனில் இருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நோரா கம்பல்சரி வரவங்க, வாரம் வரவங்க. ஸோ இந்த வாரமும் நோரா வந்துடணும். அதில் நோரா வந்து ஒரு டீம் பிளேயர்லாம் கிடையாது. ஜாஸ்மினோட விஷயத்தில் நோரா பேசுனதுக்கான காரணம் என்ன கூட அது ஏன் எதுக்குன்னு கொஸ்டின் பண்ண தான் கேட்டாங்களே தவிர ஜாஸ்மினுக்கு ஆதரவாலாம் இதுவாலாம் பேசலை அப்படின்ற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணுறாரு. பட் எனக்கு அதில் இல்லைங்க, அவங்களோட முடிவில் அவங்க ஸ்டாண்டாக தான் இருந்தாங்க. ஜாஸ்மின் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாதுன்ற ஒரு ஸ்டாண்டில் நோரா தெளிவாக இருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் நோராவை என்னால் ப்ளேம் பண்ண முடியாது. நோரா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக தான் இருந்தாங்க. பட் அதை அப்படி யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி சிஜோவோட திங்கிங்காக இருக்குது. பட் சிஜோவை பொறுத்தவரை இந்த 5 பேர் நாமினேஷன் வந்தால் எலிமினேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அன்சிபாவை ப்ரிடிக்ட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் ஸ்ரீத்தும் நாமினேஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுறாரு. அது எனக்கு தெரியும், அந்த கேங்லாம் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் அர்ஜுனும் பேசுகிறார். பட் எனக்கு என்னென்னா அர்ஜுன் ஒரு பாயிண்டில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சில டைம்ஸ் கேமில் ஸ்ரீத்தும் டவுனாக தான் இருக்கா, அதெல்லாம் அவகிட்ட ஓப்பனாக என்னால் சொல்ல முடியல, இதெல்லாம் பண்ண முடியலன்றத ஒரு பக்கம் அர்ஜுனும் சொல்கிறாரு. அர்ஜுன் சார் நல்ல ஃப்ரெண்டாக தானே இருக்கீங்க, உங்களுக்கு அர்ஜுன் ஸ்ரீத்துவோட கேம் பிளே இப்பெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லணும். ஆக்சுவலாக வந்து அர்ஜுனும் ஸ்ரீத்துவும் 2 பேரும் சேம் லெவலில் தான் இப்போதைக்கு இருக்காங்க. பெருசாக வந்து இப்போ வெளியே வந்து அந்தளவுக்கு இப்போ ஒரு சில இடத்துல வீக்கெண்ட் எபிசோடில் பேச ஆரம்பிக்கும் போது நல்லா பேசுகிறாரு, இதெல்லாம் பண்ணுறாரு, ஓகே. மற்றபடி நிறைய இடத்துல இன்விசிபிளாக தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் நைட்டு பேசுறது இதெல்லாம் ஓகே. பட் அந்த கேம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இன்விசிபிளாக தான் அர்ஜுனும் தெரியுறாங்க, ஒரு பக்கம் ஸ்ரீத்துவும் தெரியுறாங்க அப்படின்றது தான் எக்ஸாக்ட் மோஸ்ட் எல்லாரோட ஒப்பீனியனாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு பக்கம் இதெல்லாம் தாங்க மக்களை லைவ்ல டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. குறிப்பாக அந்த நாமினேஷனை பேஸ் பண்ணி இவ்வளோ டிஸ்கஷன் நடக்கிறதால தான் பிக் பாஸ் என்னமோ 2 பேராக போட்டு விட்டு வேறு அடிச்சுக்கடா எல்லாம் இதானே பண்ணிட்டு இருந்தீங்க, இதுக்கப்புறம் பவர் ரூம் கான்செப்ட் கூட இல்லை, நாமினேஷன் வச்சு தான் நான் எதனா கிரியேட் பண்ணோம், இதை வச்சு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி அந்த ஃபைட்டையும் உண்டாக்கியிருக்காரு போல். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி வந்து அந்த 2 பேர் நாமினேஷன் ஃப்ரீயில் இருக்கவங்களுக்கு கூட சேஃப் இல்லை போல இருக்குது. அவங்கெல்லாம் கூட நாமினேஷன் பாசிபிலிட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 10 பேர் இந்த வாரம் நாமினேஷனில் வருவாங்கன்னு நினைக்கிற மக்களே. நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க.